ராமகிருஷ்ணன். நான் 2024 பாஸ்ட் அவுட். அக்னி காலேஜ் சென்னையில் தான் படித்தேன். நேட்டிவ் வந்து மதுரை. ஃபஸ்ட் கியூஸில் டெவலப்ஸ் எங்கள் சைடு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இல்லாமல் இருந்தேன். ஸோ கியூஸ் பெருஸ் வரலாம்னு சொல்லி பிளான் பண்ணுறப்ப என்னோடய ஃப்ரெண்டு இங்கே படிச்சிருந்தோம். ஸோ அவன் வந்து ரெஃபர் பண்ணோம். ஸோ நான் அப்போ ஜாயின் பண்ணப்போ எனக்கு அந்தளவுக்கு மேனுவல் டெஸ்டிங் ஸ்கில்ஸில் எதுவும் இல்லை. ஸோ டேரெக்டாக போனப்போ எஸ்கேல் ஃபஸ்ட் லேர்ன் பண்ணேன். ஓகே, எஸ்கேல் நான் ஸ்ட்ராங்காக இருக்கும். அடுத்து ஜாவா ஓரளவுக்கு ஓகேவாக இருந்துச்சு. ஸோ ஜாவா போகிறப்ப சரி அடுத்து என்ன பண்ணலாம் பார்க்குறப்ப மேனுவல் டெஸ்டிங் சைட் போகலான்னு மேனுவல் டெஸ்டிங் கார்த்திக் சார் எடுத்தாங்க. ஸோ கார்த்திக் சாரும் கிடக்கும் அதில் ரெண்டு பேர் ஒரே மேக்ஸிமம் அவங்க மதுரை நான் மதுரைனால கொஞ்சம் வைப் செட் ஆன மாதிரி இருந்துச்சு. ஸோ அவங்க லேர்ன் பண்ண வந்து நல்லா கற்றுக்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ அவங்க சொல்கிற விதம் அதில் வந்து ஈஸியாக இருந்துச்சு. ஸோ டக்குனு மேனுவல் டெஸ்டிங் முடிச்சதுக்கப்புறம் நான் கொஞ்சம் இன்டர்வியூஸ் அட்டன் பண்ணியிருந்தேன். ஃபஸ்ட்டு டேரெக்டாக இன்டர்வியூ அட்டன் பண்ணி சென்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. கோர்ஸ் முடிக்க முன்னாடி கார்த்திக் சார் ஓகே நீ அட்டன் பண்ணி பாரு அப்படின்னு சொன்னாங்க. நான் இன்டர்வியூ எடுத்து போகிறப்ப வந்து கொஞ்சம் கான்ஃபிடன்ஸ் வந்துச்சு. இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்டால் இந்த மாதிரி தான் சொல்லணும் அப்படின்னு சொன்னேன். அடுத்து வந்து மாதவ் சார் வந்து ஒர்க் ஷாப் வச்சாங்க. ஒர்க் ஷாப் எடுக்க ஒர்க் ஷாப் 3.1 தான் தேர்ட் பண்ணாங்க. ஒர்க் ஷாப் 3.1 ஜாயின் பண்ணப்போ வந்து ஃபஸ்ட்டு சார் சொல்கிறப்ப கொஞ்சம் கோவரமாக இருக்கும். சட்டி ரொம்ப டார்ச்சர் பண்ணுற மாதிரி இருக்குன்னு சொல்லி ஃபீல் பண்ண மாதிரி இருக்கும். ஆனால் போக போக அவன் எதுக்காக சொல்கிறான்னு புரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட் அவங்க சொல்கிற விதம் வந்து கொஞ்சம் ரூடாக தான் இருக்கும். ஆனால் எதுக்காக சொல்கிறான்னு பார்க்குறப்போ நம்ம நல்லதுக்காக தான் சொல்கிறாங்க. ஸோ நம்ம டேரெக்டாக அடுத்தடுத்து போகிறப்ப கம்மி அட்டன் பண்ணுறப்ப நம்ம கான்ஃபிடன்ஸ் நம்ம ஆகும். மேக்ஸிமம் யாருமே நீங்கள் ஜாயின் பண்ணுறப்ப 10th 10 கம்பெனி கூட பேசுகிறாங்க. நான் வந்து 5th கம்பெனி பேசுகிறேன் மதுரையில்.